ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து குக்கரில் விசில் போடாமல் அப்படியே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து தாளிச்சிருக்கேன். இப்போது பச்சை மிளகாய் ஒரு 4 சேர்த்துருக்கேன். ஒரு அரை கிலோ போல் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கணும். ஓகேங்களா, நல்லா சுருள வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வந்து வதங்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வரணும். ஓகேங்களா, இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இப்போது கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கின உடனே இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட், உருளைக்கிழங்கு 2 மட்டும் தான் சேர்க்குறேன். நீங்கள் பீன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்க்கலாம், மீல் மேக்கர் சேர்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா, என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு மிளகாய்த்தூள். இது வந்து தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் கிடையாது, தனி மிளகாய்த்தூள் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த அழாக்கில் நான் வந்து ஒரு அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன்னா அதில் 2 அழாக்கு தண்ணி விடணும். இப்போ நான் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கிறேன். ஓகேங்களா, அதாவது ஒரு அழாக்கு அரிசி எடுத்திங்கன்னா 2 அழாக்கு தண்ணி, இதுதான் வந்து ரேஷியோ. ஓகேங்களா, இப்போ தண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். ஒரு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கணும். சரிங்களா, நான் ஆல்ரெடி பிழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ இது கொதித்ததும் நான் ஊற வச்சுருக்கேன் அரிசி. நான் வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். பாசுமதி அரிசிக்கு நார்மல் அரிசி தான், பாசுமதி அரிசி கிடையாது. நீங்கள் பாசுமதி அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ரேஷியோ தனி. ஓகேங்களா, ஒரு அழாக்கு அரிசினா ஒரு அழாக்கு தண்ணி தான் விடணும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் தண்ணி விடணும். இது வீட்டு அரிசிங்கிறதுனா 1க்கு 2. இது நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து அரிசி வந்து மேலே வரும். ஓகேங்களா, கொஞ்சம் நல்லா வெந்து, நல்லாலாம் ரொம்ப வேகாது, ஒரு அரை வேக்காட்டில் அரிசி வந்து மேலே தெரியும். அந்த ஸ்டேஜில் கிளறி விட்டுட்டு நீங்கள் மூடி போடணும். சரிங்களா, மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா, இப்போ வந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து மூடி போடுறதுக்கு முன்னாடி அரிசி வந்து முழுசாக வெந்திருக்காது. சரிங்களா, அரை வேக்காடு தான் வெந்திருக்கும். மூடி போட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு தான் அது பண்ணணும். சரிங்களா, அப்போ தான் வந்து இது கரெக்டாக வேகும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து தயிர் பச்சடி, முருங்கைக்கீரை பொரியல் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.